உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்களின்று எங்கே தோளில் சாய்ந்த கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. ஐயோ மாட்டினேன். தூங்கு முஞ்சி, இன்னைக்கே காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டியா? வண்டி எடுத்து போய் கீழே ஊந்து தொலைய போற. வண்டியை ஓட்ட தெரியாம எடுத்துட்டு போ. என்னைக்கே சில்லற வார போற. அப்பா எனக்கு தெரியும்ப்பா. மாமா அப்பா சமாளிச்சுக்கோங்க. நீ போ உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நல்ல சகுனம். என்ன முருகா, உன் பாட்டு போகும்போதே இப்படி கரண்ட் கட்ட வச்சுட்ட. சரி நானே பாடுறேன், கோச்சிக்காத. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். செல்வா, வாங்க பாய். இந்த பல்சர் ஓனர் வந்து போயின்னு இருக்காருப்பா, கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடு சீக்கிரம். அது எல்லாம் முடிஞ்சிருச்சு பாய், ட்ரையல்ஸ் போயிட்டு வந்தால் கொடுத்துடலாம். பட்டன் முடிச்சு கொடுப்பா. சரி பாய், நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க தம்பி, கடையை பார்த்துக்க, ட்ரையல்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. டேய் கண்ணு தெரியல பொறுக்கி. இல்லை புரியல, இந்த பொண்ணுங்கள்லாம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போகிறது, சிக்னலை தாண்டி நிறுத்துறது, காலாலேயே பிரேக் அடிக்கிறது, இப்படி தான் போவீங்களா? சிப்ப வந்துட்டா வெள்ளை கலர் வண்டி தூக்கி. நான் ஒழுங்காக தான் வந்தேன். அதான் பார்த்துருந்தேன். டேய் தூக்கி விட்டாச்சு போடா. டைம் இல்லை லூசு. ஐயோ இந்த வெயில் என்ன இப்படி தள்ள விட்டானே, நாசமா போவ. தம்பி என்னக்கா ஆச்சு? இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. அண்ணன் வெளியே போயிருக்காரு, 5 நிமிஷம் ஆகும். சரிடா, நான் அப்படி நிக்கிறேன், வந்தா கூப்பிடு. என்னடாச்சு இந்த வண்டி? ஏதோ ஒரு பொறிக்கு பையன் வண்டியை இஷ்டானா, வண்டி ஸ்டார்ட் ஆகலையாண்ணா. நானு பாருண்ணா. இதோ பார்க்குறேன். நோ, வர வர நம்ம ஊரில் பொறிக்கு பசங்களாம் அதிகமாயிட்டாங்கல்ல. ஆமாண்டா, ஊரே கெட்டு போய் கிடக்குது. டேய் அந்த பாண்டு பண்ண ஸ்பேனர் எடு. டேய் இங்க வாடா. நானா ஆச்சு? இந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ண முடியாது, எத்தனை போக சொல்லு. ஓ, அந்த பொறிக்கே இவரு தானா? ரைட்டு.
சீக்கிரம் எடுத்து காலி பண்ண அக்கா சொல்லு. உங்க வண்டிலாம் ரெடி பண்ண முடியாதான், எத்தனை கிளம்புங்க. இவன் கடன் தெரிஞ்சதை நான் வந்தே இருக்க மாட்டேன். சிரிக்கிறான் பாரு எப்படி. டேய் என்னக்கா வண்டி வந்து இழுடா. பள்ளத்துல கடையை வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஆமா இவன் பெரிய ஃப்ளைட் மெக்கானிக்கு, பெரிய மயிர் மாதிரி பேசுறான். சி ஊர்ல வேற கடையா இல்ல. தாத்தா இந்த பக்கம் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? 10 கிலோமீட்டருக்கு எதுவும் கடையே இல்லையம்மா. திரும்பவும் அவன்கிட்டயா?